ஒரு கெட்டது உள்ள வந்துடுத்துன்னா சுலபத்தில் அதை வெளியில தள்ளவே முடியாது. தப்பை பார்க்க ஆரம்பிச்சுடுத்து எத்தனை ஜலம் போட்டு கழுவி தள்ளினாலும் அப்படியே அது மனசை அரிச்சுட்டே இருக்கும். கெட்டதை கேட்க ஆரம்பிச்சுடுத்துன்னா ஒரு கண்ணாடியில் அழுக்கு இருக்கு, ரசம் எடுத்து அழுக்கா இருக்கு, அழுக்கு அப்படி நன்னா தொடச்சோம், 10 நிமிஷத்துல திரும்ப அழுக்கு வந்து மூடினுடும். வாசப்படியை நன்னா பெருக்கி மொழிகி கோலம் போட்டு வந்தோம், அது நிறைய வண்டி போற வீதியா இருந்தா 10 நிமிஷத்துக்குள்ள மொத்தம் எல்லாம் அழுக்கெல்லாம் வந்து மூடினுடும். பெரிய வீதியில வீடு இருக்கிறவா அந்த பெண்மணிகள்கிட்ட பேசி பாருங்க, புலம்பிண்டே இருப்பா. இதை பார்த்து பார்த்து பெருக்கிறதுக்கே எனக்கு போரும் இருக்கு. 10 நிமிஷம் பெருக்கிட்டு வர்றதுக்குள்ள திரும்ப மொத்த குப்பையும், அது என்னமோ இந்த வீதியில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம வீட்டில் தான் அப்படிதான் வந்து விடுறதுங்கிற அளவு. இதுக்கு அந்த குப்பையை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மனசு குப்பை இருக்கு, கண்ணு குப்பை இருக்கு, காது குப்பை இருக்கே, ஒன்னொன்னு தொடச்சு முடிக்கிறதுக்குள்ள திரும்பி வந்துடும். முதல் தரம் தப்பு வந்தது, இப்போ தப்புக்கு அப்புறம் அந்த தப்பு இல்லாத இருக்க வேண்டாமானால் மனசு அடங்கித்து கண்ணு காது மூக்கு ஓடிப்படும், கண்ணு காது மூக்கு அடங்கித்து மனசு ஓடிப்படும். நம்ம அங்கங்க கண்ணெல்லாம் போகக்கூடாது, கண்ணை நன்னா கெட்டியா மூடிச்சுன்னு பிருகதாரண்யம் கேட்கணும். எல்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் என்ன பண்ணார், காதையும் மூடினுட்டார். அப்புறம் எப்படி பிருகதாரண்யம் கேட்கறது? ஏதோ கண்ணை பொத்திண்டா புரிஞ்சது, வாயை பொத்திண்டா புரிஞ்சுக்கிறது, காதையும் மூடினுட்டார்னால் இல்ல, காது கூட திறந்துருக்கு சாமி, நன்னா ஏதோ யாரோ கத்தின்றே இருக்கா, அது மட்டும் கேட்கறது. நிறைய சத்தமா வேற வச்சிருக்காளா, சத்தம் போட்டு கேட்கறது. ஆனா மனசு இங்க லயிக்கவே இல்லையோ. இப்ப நீங்க பார்த்துட்டே இருக்கு, கண்ணு நிலகுத்தினாப்புல இருக்கும் ஆனா என்னையே பார்த்துட்டு இருக்கும், காது நிலகுத்தி இருக்கும் இங்கதான் கேட்டுட்டு இருக்கும் ஆனா சத்தம் தான் தெரியும், உருவம் தான் தெரியும். மனசு எங்கேயோ போய்டுறது இல்லையோ. அதெல்லாத்தையும் கஷ்டப்பட்டு மனசை நன்னா அடக்கி கொண்டு வச்சா அப்ப கண்ணு ஆரம்பிச்சிரும், காது ஆரம்பிச்சிரும், மூக்கு ஆரம்பிச்சிரும். எப்படி அடக்கலாம்னால் இந்த சிந்தனைகளை புரிஞ்சின்றாலே போதும். பிராணவாயு இவ்வளவு முக்கியம், அவரை பிரம்மமா உபாசிக்கணும், பிராணாயாம பயிற்சி பண்ணணும், யோகம் பண்ணணும். உட்கார்ந்தால் தன்னடைய அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அத்திர ஸ்ரோத்திர மத்தியவத்யா, கண்ணுங்கிறது ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு அந்தந்த தேவதையை சொல்றாரு. இப்போ அச்சுத சோ அக்னிர் அபவத் பிரதமம் வாச்சமேவ, முதல்ல வாக்கத்தானே அவ பாட சொன்னா, அந்த வாக்குக்கு அக்னி தேவதை, அடுத்தது மூக்குக்கு காற்று தேவதை, கண்களுக்கு சூரியன் ஆதித்யன் தேவதை, காதுகளுக்கு திசைகளெல்லாம் தேவதைகள், அப்புறம் மனதுக்கு சந்திரன் தேவதை. அந்தந்த தேவதையினுடைய ஆளுகைக்குட்பட்டு நன்னா இருக்க ஆரம்பிச்சது. அதாத்மனே அந்யாத்தம் ஆகாய தியதி கிஞ்சான்னம் அத்தியதேனைவ ததத்யத இது பிரதிதிஷ்டதி. இனிமே ஒன்னொன்னு இப்போதானே உயிர் பிழைச்சி வந்திருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு சோறு உண்டோ, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்திருக்கோமே, ஆனால் எங்களுக்கு என்ன சாப்பாடு போட போறீர்? தனியாக கண்ணுக்கு சோறு போட்டால் பிரயோஜனமே இல்லை, அதுக்கு சாப்பிட்ட திருப்தியே இல்லை. காதுக்கு தனியாக சோறு போட்டால் சாப்பிட்ட திருப்தியே இல்லை. மூக்குக்கு தனியாக சோறு போட்டால் சாப்பிட்ட திருப்தி இல்லை. மறுபடியும் 5 சேர்ந்தது. ஏற்கனவே நாங்கள் தோற்று போயிருக்கச்சே காப்பாற்றி விட்டது பிராணவாயு தான். அதனால் பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா என்ன அந்த பிராண தேவத்துக்கு ஆகுதியா உணவை கொடுத்தா தான் அது நமக்கெல்லாம் வரும்போல் இருக்கு. நாம நேர சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லைன்னு எடுத்துப்போம். நம்ம உடம்புக்கு சக்தி வேணும், நன்னா கண்ணு கூர்மையா தெரியணும். இன்னது சாப்பிட்டா கண்ணு கூர்மையா இருக்கும், வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை நன்னா இருக்கும் என்று சொன்னாலும் இல்லையோ. ஒருத்தர் உடனே என்ன பண்ணார், கத்தி எடுத்துன்னு வந்தார், தலையை திறந்தார், மூளை எடுத்தார், ஒரு படி வெண்டைக்காயை வச்சு அடைச்சிட்டார். வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லது நடக்குமா? அது பண்ண முடியாது. வெண்டைக்காவை போடணும், பிரசாதத்தை போடணும், அதுக்கு நெய் குத்தணும். அப்போ பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, இந்தந்த வாயுக்களுக்கு தான் இதை நான் ஆகுதியாக கொடுக்குறேன்னு சொல்லணும். இந்த நினைவு எவ்வளவு முக்கியம் பாருங்க. இப்போ ஏன்னா நமக்கு கண்ணுக்கு வேண்டிய சக்தி போகணும், மூக்குக்கு வேண்டிய சக்தி போகணும், நாக்குக்கு வேண்டிய சக்தி போகணும், காதுக்கு வேண்டிய சக்தி போகணும். ஆனால் ஒன்னா தான் தொண்டைக்குழிக்குள்ள சோற்ற போட்டுருக்கோம். அங்கங்கே போனோமோ இல்லையோ, அங்கங்கே போனோங்கிறத பிரார்த்திக்க வேண்டாமா? இதை போல பிரார்த்தனையை மறந்துட்டோம். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத இப்போ நம்புறதே இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரியறதான் நம்பிட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரியாததை சொல்றது தான் வேதங்களே பிறந்தன. இப்போ இத்தனை நாளி பார்த்ததுலேருந்தே பிராணவாயு முக்கியம்னு தெரிஞ்சுட்டோம். அது இருந்தால் தான் நாம் இருக்கோன்னு தெரியறது. அப்போ அது கொடுக்குற மதிப்பை கொடுக்கணுமோ இல்லையோ.